இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஐஜிபியின் அலுவலகத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி இந்திரா காந்தி மனு தாக்கல் செய்துள்ளார். ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக தனது முன்னாள் கணவரை கைது செய்ய தவறியதாகவும் கடத்தப்பட்ட தனது மகளை கண்டுபிடிக்க தவறியதாகவும் காவல்துறை மீது குற்றம் சாட்டி நீதிமன்ற அவமதிப்புக்காக தேசிய காவல்துறை தலைவர் அலுவலகத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி இந்திரா காந்தி மனு தாக்கல் செய்துள்ளார். தமது மகள் பிரசன்னா திக்ஷாவை கண்டுபிடிக்குமாறும் முன்னாள் கணவர் முகமது ரிட்வான் அப்துல்லாவை கைது செய்யுமாறும் இப்போ உயர்நீதிமன்றம் 2014ஆம் ஆண்டு காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. அதனை சுட்டிக்காட்டிய இந்திராவின் வழக்கறிஞர் ராஜேஷ் நாகராஜன் பல ஆண்டுகள் ஆகியும் நீதிமன்ற உத்தரவு இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்று கூறினார். தங்கள் கடமைகளை செய்வதில் காவல்துறையின் அலட்சியமான அணுகுமுறை இந்திராவுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறை சட்டத்தின் கீழ் தங்கள் கடமைகளை நிறைவேற்ற தவறியதால் இந்நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. எனவேதான் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் என ராஜேஷ் தெரிவித்தார். இதனிடையே பிரசன்னாவுடன் மீண்டும் இணைவதற்கான இந்திராவின் சட்ட போராட்டம் அடுத்த மாதம் அவ்விளம் பெண்ணுக்கு 18 வயது ஆகும்போது முடிவுக்கு வருகிறது. அதன்பின் தனது முன்னாள் கணவரால் கடத்தப்பட்ட போது வெறும் 11 மாத குழந்தையாக இருந்த தன் மகளை திருப்பி தருமாறு அதிகாரிகளை கட்டாயப்படுத்த 2001ஆம் ஆண்டின் குழந்தைகள் சட்டத்தின் கீழ் உள்ள சட்ட ரீதியான வாய்ப்பை இந்திரா இழந்து விடுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திராவின் சம்மதம் இல்லாமல் ரிட்வான் தன்னிச்சையாக அவர்களது 3 குழந்தைகளையும் இஸ்லாம் மதத்திற்கு மாற்றியதை எதிர்த்து இந்திரா 2009ஆம் ஆண்டு சட்ட ரீதியான வழக்கை பதிவு செய்திருந்தார். முன்னாள் சட்டத்துறை தலைவர் தான் ஸ்ரீ டாமி தாமஸுக்கு எதிராக தாம் தொடுத்த 1.9 மில்லியன் ரிங்கிட் சிவில் வழக்கிற்கு புத்துயிர் கொடுக்கும் முயற்சியாக கூட்டரசு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய அனுமதி கோரி டத்துஸ்ரீ நஜிப் துன் ரசாக் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அந்த முன்னாள் பிரதமர் தமது வழக்கை தள்ளுபடி செய்த உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் முடிவை எதிர்த்து பிப்ரவரி 10ஆம் தேதி அம்மனுவை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் கூட்டரசு நீதிமன்றம் தீர்மானிக்க வேண்டிய 3 சட்ட ரீதியான கேள்விகளை நஜீப் எழுப்பியுள்ளார். அதோடு மேல்முறையீடு செய்ய அனுமதி வழங்கப்பட்டால் 1 மாதத்திற்குள் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்யவும் அவர் அனுமதி கோரியுள்ளார். மேல்முறையீடு செய்ய அனுமதி கோரும் மனு மீதான விசாரணை ஜூலை 30 அன்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நஜீப்பின் வழக்கறிஞர் யுடிஸ்ட்ரா தர்மதுரை பர்னாமாவிடம் கூறினார். ஜனவரி 13ஆம் தேதி நீதிபதி டத்து ரவீந்திரன் என் பரமகுரு தலைமையிலான மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட போது குற்றவியல் வழக்கு இன்னும் தொடங்கப்படாததால் இது தெளிவாக முன்கூட்டியே தாக்கல் செய்யப்பட்டது என்ற உயர் நீதிமன்றத்தின் கருத்துடன் உடன்பட்டது. 2022 நவம்பர் 25ஆம் தேதி முழுமையான விசாரணையின்றி நஜீப்பின் வழக்கை தள்ளுபடி செய்ய கோரிய தாமஸின் மனுவிற்கு உயர் நீதிமன்றம் அனுமதித்தது. 1MDB வழக்கு தொடர்பாக தம்மை விசாரித்த போது தாமஸ் தமது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினார் என்று குற்றம் சாட்டி நஜீப் 2021 அக்டோபர் 22ஆம் தேதி அவ்வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அவ்வழக்கின் மூலம் 1MDB மற்றும் அனைத்துலக பெட்ரோலிய முதலீட்டு நிறுவனம் IPIC தொடர்பான வழக்குகளில் தமக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்த போது தாமஸ் தீய நோக்கத்துடன் செயல்பட்டதாக நஜீப் வாதிட்டார். இதர சில குற்றச்சாட்டுகளுடன் தாமஸ் அதிகார துஷ்பிரயோகம் செய்தார் என்று நீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் என்றும் மேலும் 1.9 மில்லியன் ரிங்கிட் சிறப்பு இழப்பீடு வேண்டும் என்றும் நஜீப் கோரியுள்ளார். இம்மாத தொடக்கத்தில் குவாலக்ராயில் சுல்தான் இஸ்மாயில் பெத்ரா மருத்துவமனை தங்கும் விடுதியில் பெண் பயிற்சி மருத்துவர் ஒருவர் மரணமடைந்ததற்கும் அதே மருத்துவமனையில் நிகழ்ந்த பாலியல் தொந்தரவு சம்பவத்திற்கும் தொடர்பில்லை. ஒரே இடத்தில் நடந்த அவ்விரு சம்பவங்களிலும் சம்பந்தப்பட்ட சந்தேக பேர் வழிகளும் பாதிக்கப்பட்டவர்களும் வெவ்வேறு நபர்கள் என கிளாந்தான் மாநில போலீஸ் தலைவர் முகமது யூசுப் மஹ்மத் தெரிவித்தார். பெண் பயிற்சி மருத்துவரின் மரணம் இன்னும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. அது தற்போதைக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டார். இம்மாதம் 6ஆம் தேதி மருத்துவமனை தங்கும் விடுதி அறையில் 29 வயதான அந்த பெண் பயிற்சி மருத்துவர் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது தொடர்பில் இதுவரை 10க்கும் மேற்பட்டவர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன.
இந்நிலையில் பயிற்சி மருத்துவர் ஒருவர் மீது ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது மற்றும் ஆபாச படங்களை வைத்திருந்தது ஆகிய 2 குற்றச்சாட்டுகளின் கீழ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வாகனங்களை குளோன் செய்வதோடு வாகனங்களை திருடும் கும்பல் ஒன்றின் நடவடிக்கையை காவல்துறை முறியடித்துள்ளது. அதன் தொடர்பில் 2 பெண்கள் உட்பட 12 பேர் கைது செய்யப்பட்டதாக புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்ற புலனாய்வுத்துறை CID இயக்குநர் டாக்டர் குமார் முத்துவேல் தெரிவித்துள்ளார். 33 முதல் 60 வயதுக்கு உட்பட்ட அந்த சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகள் நிலுவையில் உள்ள நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். வாகன அடையாளங்களை நகல் எடுத்து கார்களை மறு விற்பனை செய்வதில் நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு கும்பல் குறித்து சுமார் 5 மாதங்களாக உளவு தகவல்களை சேகரித்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக டாக்டர் குமார் கூறினார். சந்தேக நபர்களில் ஒருவர் வாகன திருட்டு வழக்கு தொடர்பாக சிங்கப்பூர் அதிகாரிகளால் தேடப்பட்டு வந்த நிலையில் அவர் மேலதிக விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அதேவேளை பல்வேறு டொயோட்டா மாடல்கள், ஹோண்டா சிட்டி கார்கள் மற்றும் மஸ்டா வாகனங்கள் உட்பட மொத்தம் சுமார் 1.1 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 12 வாகனங்களை காவல்துறை பறிமுதல் செய்ததாக டாக்டர் குமார் தெரிவித்தார். இவற்றில் 8 வாகனங்களின் அடையாளங்கள் மாற்றப்பட்டிருந்தன. அதே சமயம் 4 வாகனங்கள் சிங்கப்பூரில் இருந்து திருடப்பட்டவை என உறுதி செய்யப்பட்டன. நகல் எடுக்கப்பட்ட வாகனங்களின் சேசிஸ் மற்றும் இன்ஜின் எண்கள் மாற்றப்பட்டிருந்ததும் சிலவற்றின் அசல் அடையாளங்களை கண்டறிய முடியாத அளவிற்கு அவை மாற்றப்பட்டிருந்ததும் தடயவியல் சோதனைகளில் கண்டறியப்பட்டது. இக்கும்பல் திருடப்பட்ட வாகனங்களை அல்லது முழுமையாக சேதமடைந்ததாக அறிவிக்கப்பட்ட வாகனங்களை பயன்படுத்தி வந்துள்ளது. அதோடு நகல் எடுக்கப்பட்ட சில வாகனங்கள் செல்லுபடியாகும் சாலை போக்குவரத்து துறை ஆவணங்களை கொண்டிருந்ததும் கண்டறியப்பட்டதாக டாக்டர் குமார் குறிப்பிட்டார். நோன்பு பெருநாளை முன்னிட்டு அமல்படுத்தப்படவிருக்கும் ஆப்ஸ்லாமாட் சோதனை நடவடிக்கை நெடுகிலும் நாடு முழுவதும் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ள 25 பகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும். அதேவேளை போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் வாய்ப்புள்ள 34 இடங்களும் அணுக்கமாக கண்காணிக்கப்படும் என புக்கிட் அமான் போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. 26வது முறையாக நடைமுறைப்படுத்தப்படும் ஆப்ஸ்லாமாட் சோதனை நடவடிக்கை நாளை தொடங்கி மார்ச் 24ஆம் தேதி வரை நீடிக்கும் என அத்துறையின் இயக்குநர் டாக்டர் ஸ்ரீ முகமது அஸ்புல்லா அலி தெரிவித்தார். சீரான போக்குவரத்தை உறுதி செய்வதோடு சாலை விபத்துகள், குறிப்பாக உயிர் இழப்புகளை ஏற்படுத்தும் விபத்துகளை குறைப்பதில் இந்த நடவடிக்கை கவனம் செலுத்தும். சோதனை காலகட்டத்தில் 23 லட்சம் வாகனங்கள் பிரதான நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிலைமையை கண்காணிக்க 5500க்கும் மேற்பட்ட வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இவ்வேளையில் வேக கட்டுப்பாட்டை மீறுவது, வாகனம் ஓட்டும் போது கைபேசிகளை உபயோகிப்பது, அவசர பாதையை பயன்படுத்துவது, சமிக்ஞை விளக்குகளை பின்பற்றாதது, இரட்டை கோடுள்ள பாதைகளில் முந்தி செல்வது, வரிசையில் இடையில் குறுக்கிடுவது போன்ற 6 முக்கிய குற்றங்களுக்கு எதிராக காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என முகமது அஸ்புல்லா குறிப்பிட்டார். ஏப்ரல் 4ஆம் தேதி பண்டார் ஸ்ரீ ஜம்போலில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நகரி சம்பிலான் மாநில அளவிலான ஹரிரயா பொது உபசரிப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அரசு துறைகள் மற்றும் அதன் தொடர்புடைய நிறுவனங்கள் செலவினங்களை குறைக்க வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ அமினுடின் ஹருன் தெரிவித்தார். செலவினங்களை விவேகமாக கையாள பொது உபசரிப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதே சமயம் ஏப்ரல் 12 அன்று பாட்டிக்சனில் நடைபெறவிருந்த ஹரிராயா மடானி கொண்டாட்டமும் ரத்து செய்யப்படுவதாக அவர் கூறினார். இருப்பினும் அரசு துறைகளும் நிறுவனங்களும் கொண்டாட்ட நிகழ்வுகளை நடத்த சுதந்திரம் உண்டு. ஆனால் அவர்கள் அதை மிதமான அளவில் தங்களுக்குள் மட்டுமே செய்ய வேண்டும் என அமினுடின் கேட்டுக்கொண்டார். மத்திய கிழக்கு மோதல்களால் நிலவும் பொருளாதார சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அண்மையில் பிரதமர் அவ்வாறு வலியுறுத்தியிருந்தார். அண்மையில் பினாங்கு சிப்ராங்ஜயாவில் குழந்தைகள் பராமரிப்பு மையம் ஒன்றில் 4 மாத ஆண் குழந்தை உயிர் இழந்ததற்கு மூச்சு திணறலே காரணம் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. முதற்கட்ட சவ பரிசோதனை முடிவுகள் அதனை காட்டுவதாக பினாங்கு காவல்துறை தலைவர் டாக்டர் அசிசி இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த வழக்கை அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் சமர்ப்பிக்கும் முன் பல முக்கிய அம்சங்கள் விரிவாக ஆராயப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். விசாரணைகளுக்கு உதவுவதற்காக அந்த மையத்தின் 2 பெண் ஊழியர்கள் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். அச்சம்பவம் கொலையாக வகைப்படுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவதாக அசிசி குறிப்பிட்டார்.
கடந்த மார்ச் 9ஆம் தேதி சம்பந்தப்பட்ட ஆண் குழந்தை சுய நினைவு இல்லாத நிலையில் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. எனினும் சிகிச்சை பலனளிக்காது இறுதியில் அக்குழந்தை மரணமடைந்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.